எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம திண்டிவனம் தொகுதி தான் பார்க்க போறோம். விழுப்புரம் மாவட்டத்துல இருக்க திண்டிவனம் தொகுதி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க திண்டிவனத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த 8 முறை இந்த இடத்துல வந்து சுதந்திரம் பெற்றதற்கு பின் எலெக்ஷன் நடந்திருக்கு. இந்த 8 முறை எலெக்ஷன்கள்ல அதிமுக 2001, 2006, 2011, 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 1989, 1996, 2016ல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 1991ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து விழுப்புரம் தொகுதி 8 தேர்தல்கள்ல 4 தேர்தல்கள் அதிமுகவும், 3 தேர்தல்கள் திமுகவும், ஒரு முறை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டும் இந்த இடத்துல வெற்றி பெற்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் வெற்றி பெற்று இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திண்டிவனம் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்தலாம். அந்த வகையில நம்ம கடந்த 2 தேர்தல்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2016, 2021. 2016 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில பி சேதுபதி அப்படி சீதாபதி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 61,879 வாக்குகளும் 35.80% வாங்கி ஒரு மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 61,778 வாக்குகளும், அதாவது 99 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. 35.70% பெற்று இந்த இடத்துல 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இவங்களோட வாக்கு வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 99 தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த இடத்துல காளிதாஸ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 29,848 வாக்குகளும் 17.30% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே சார்பில் தேமுதிக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல தேமுதிக இருக்காங்க. அவங்க உதயகுமார் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 14,928 வாக்குகளும் 8.6% பெற்று இந்த இடத்துல அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா பி அர்ஜுனன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 87,152 வாக்குகளும் 48.20% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து டிஎம்கே சார்பில் அதே சீதாபதி அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. பி சீதாபதி அவர் போட்டிட்டு 77,399 வாக்குகளும் 42.80% பெற்று இந்த இடத்துல வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பி பச்சைமுத்து அப்படிங்கிறவர் போட்டிட்டு 9,203 வாக்குகளும் 5.10% பெற்று இந்த இதில் வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திண்டிவனம் தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தலாம். அந்த வகையில் மக்களவை தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை இந்த இடத்துல வந்து எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 2 முறை எலெக்ஷன்களில் பார்த்தீங்க அப்படின்னா 2019, 2024. 2019 காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. டிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் டி ரவிக்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. அவரு 86,805 வாக்குகளும் 41.21% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த இடத்துல வடிவேல் ராவணன் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவரு பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா 66,143 வாக்குகளும் 31.40% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிரகலதா அவங்க போட்டிக்கிட்டு இந்த தொகுதியில் 4,474 வாக்குகளும் 2.12% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து 2024 எலெக்ஷன்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேல அங்கம் வகிச்ச விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க டி ரவிக்குமார் அவரே தான் போட்டிட்டு இருக்காரு. போன தடவை வந்து டிஎம்கே சின்னத்தில் நின்றுருப்பாங்க. இந்த தடவை வந்து விசிகே சின்னமான பானை சின்னத்தில் நின்றுருக்காரு. அவர் நின்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு. 79,112 வாக்குகளும் 41.25% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் ஜே பாக்கியராஜ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இந்த தொகுதியில் 52,766 வாக்குகளும் 27.51% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்டிஏ சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எஸ் முரளி சங்கர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 30,987 வாக்குகளும் 16.16% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எம் களஞ்சியம் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 8,228 வாக்குகளும் 4.29% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு 4% வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்து திண்டிவனம் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 ஏடிஎம்கே பார்த்துடலாம். ஏடிஎம்கே பொறுத்தளவுக்கு 2016 35.70%, 2019
31.40%, 2021 48.20%, 2024 27.51% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் அதாவது கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்பட்டாங்க அப்படின்னா அந்த தொகுதியில அதிமுகவோட கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அது 2024 எலெக்ஷன்ல இருந்திருந்தது அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை இந்த இடத்துல பதிவு செஞ்சிருப்பாங்க. பட் ஆனால் அது வந்து நடக்காம போனதுனால ஒரு குறைஞ்சபட்ச வாக்கு வித்தியாசத்துல ஏடிஎம்கே வந்து இந்த இடத்துல தவற விட்டுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து டிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 35.80%, 2019 41.21%, 2021 42.80%, 2024 41.25% பெற்று இந்த இடத்துல வந்து வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த திண்டிவனம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியோட ஆளுமை வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்களோட தைலாபுரம் தோட்டம் கூட இந்த திண்டிவனம் தொகுதியில் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பாமகக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பக்கபலமாக இருக்குது. ஏன்னா அதனால தான் 2021 எலெக்ஷனில் கூட இந்த தொகுதி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஒரு வகையில் திண்டிவனம் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 0.50%, 2019 2.12%, 2021 5.10%, 2024 4.29% பெற்று இந்த இடத்துல வாக்குகள் வந்து மிக குறைவான அளவில் வந்து வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து டிகேக்கு பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி பொறுத்தளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு திண்டிவனம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வாக்காளர்களாக 2,28,261 வாக்காளர்கள் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 1,12,253 பேர் வந்து ஆண்களும் 1,15,993 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 5 பேர் வந்து 3ஆம் பல்கலைக்கழகர்களாக இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 37,942 ஆண்களும் 39,206 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 48,044 ஆண்களும் 49,645 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 26,267 ஆண்களும் 27,142 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திண்டிவனம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில் 1999 64.40%, 1991 67.90%, 1996 68.70%, 2001 62.70%, 2006 77.40%, 2011 81.30%, 2016 78.50%, 2021 81.90% பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு 5க்கு 4 பேர் வந்து வாக்களிக்க தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 80.57% இருக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. இது கண்டிப்பா 100% பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி மூலமா மக்களுக்கு கேட்கிறேன். அடுத்து 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் திண்டிவனத்தை பொறுத்தளவுக்கு எவ்வளவு இருக்கும் 2026 அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2026 தொகுதியில திண்டிவனத்துல அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணி கட்சிகளோட பலமா இறங்கினாங்க அப்படின்னா இந்த தொகுதியை மீண்டும் கைப்பற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அதாவது அதிமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 40.72%, 74,887 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா 2026 தேர்தலை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியோட சேர்ந்து மிகப்பெரிய என்டிஏ கூட்டணியோட சேர்ந்து பாமகவோட இந்த தொகுதியில இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை அவங்க பதிவு செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டணி எதிர்பார்ப்பை பின்வருவனவற்றில் பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திமுக பொறுத்த மட்டும் திமுக கூட்டணியில 32.02%, 58,879 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா 2024 தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில ஒரு குறைவான வாக்குகளை வந்து திமுக பெற்றிருந்த காரணத்தினாலும் அதுக்கு முன்னாடி தேர்தல்களில் அதிமுக ஆதிக்கம் செலுத்தியிருந்த காரணத்தினாலும் இந்த தொகுதியில திமுகக்கு கொஞ்சம் சற்று பலம் குறைந்து காணப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஸோ அதை வந்து எந்த வகையில எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்க காரணத்தினால திண்டிவனம் பக்கத்துக்கால பாத்தீங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஸோ ஆனாலும் அதாவது அதிமுக
திமுக கூட்டணியில இருக்க வரப்போற பாமகக்கும் மிகப்பெரிய அளவுல இந்த இடத்துல ஓட்டு சதவீதங்கள் இருக்க காரணத்தினால, இந்த 2 கட்சிகளுக்கும் இடையே வந்து மிகப்பெரிய போட்டி திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டத்துல நெறைய இருக்கிறத நம்மளால நெறைய நியூஸஸ்ல பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில பார்க்கிறப்போ, திமுக கூட்டணிக்கு இந்த வாக்குகள் இங்க கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு மேல வெற்றி பெறணும் அப்டின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து திமுகவோட கழக செயலாளர்களும், கழக அமைப்பாளர்களும் மிகப்பெரிய அளவுல இந்த இடத்துல போராட வேண்டியது இருக்கும். அது என்ன பண்ண போறாங்க? எப்படி பண்ண போறாங்க? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர் கட்சிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 6.99% 12,852 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில ஒரு குறைவான வாக்குகள் மட்டும் தான் இப்போ வரைக்கும் அவிங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ 2026 தேர்தல்லயும் ஒரு 6, 7% வாக்குகள் மட்டும் தான் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேள இங்க நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு இருந்து, ஒரு 12, 15% வாக்குகள் வாங்குனாங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல அதிமுகக்கு இந்த இடத்துல வந்து வாக்கு சரிவுகள் ஏற்படும். ஸோ இந்த வகையில இப்ப இருக்கிற வரைக்கும் பார்க்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, 4 தேர்தல்கள்ல நாம் தமிழர் இவ்வளவு வாக்குகள பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது என்னதான் நடக்க போகுது? எப்படிதான் பண்ண போறாங்க? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா, நாம் தமிழரோட செயல்பாடுகள் எப்படி இப்போ வரைக்கும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இல்ல இந்த ஓட்டு சதவீதங்கள் எப்படி வந்து அவிங்க கையாள போறாங்க? இல்ல திண்டிவனம் தொகுதியில எப்படி வாக்கு சதவீதங்களை உயர்த்த போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல சீமான் அவர்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா தொகுதியிலயும் இப்போ இங்க இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா, திண்டிவனம் தொகுதியில தான் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அவரு நெறைய கூட்டங்கள் நடத்தியிருக்காரு. ஸோ அவர் எல்லா ஊர்லயும் நடத்தியிருக்காரு. ஸோ இந்த வகையிலும் கொஞ்சம் வாக்குகள் அதிகமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில ஒரு மாசிவான வாக்கு எண்ணிக்கையை அவிங்க பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வாக்குப்பதிவு வாக்குகளை சேகரிக்கிறத பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 19.16% 35,238 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இது சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திண்டிவனம் பக்கத்துக்கால தான் பார்த்தீங்கன்னா, பனையூர் அவிங்களோட அலுவலகம் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, திண்டிவனத்த மிகப்பெரிய அளவுல வந்து அவிங்க கண்டிப்பா வந்து கைக்குள்ள வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ நாம் தமிழர் அதாவது தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில ஒரு கணிசமான உயர்ந்த வாக்குகள பெறுவதற்கு மினிமமா கேரண்டி இருக்கு. ஸோ அவிங்க வந்து வெற்றி பெறணும் அளவிற்கு போராடணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பாமகவோட அவிங்களுக்கு கொஞ்சம் கனெக்ஷன் இருந்துச்சுன்னு அப்படின்னா, கண்டிப்பா வந்து வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ இப்ப வரைக்கும் கூட்டணிகள பற்றி விஜய் அவர்கள் எங்கேயுமே விவாதிக்கல. ஸோ அந்த வகையில தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா 19.16% வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணி எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதிமுக கூட்டணியில பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, இந்த இந்த வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 40.72% வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கும். ஏன்னா, இப்ப வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில என்டிஏ கூட்டணின்னு அவிங்க என்டிஏ அலையன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் அவிங்களோட இருக்க காரணத்தினால, பாமகவும் இவிங்களோட இந்த இடத்துல இணைந்துட்டாங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவு வாக்கு வங்கிய நம்மளால அதிமுக கூட்டணி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அது எந்த வகையில எப்படி இருக்க போகுது? இபிஎஸ் அவர்கள் எப்படியெல்லாம் வந்து அத கையாள போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியோட ஸ்டாண்ட் பை வந்து ரொம்ப அதாவது நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்றது? ஒரு கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். கண்டிப்பா இந்த தொகுதியில வந்து அவங்களுக்கு ஸ்டாண்ட் பை அதிகமா இருக்கு. ஸோ எந்த கட்சி கூட அவைங்க இருக்காங்களோ, அவைங்களுக்கு வாக்குகள் வந்து கொஞ்சம் எகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால வ பார்க்க முடியும். அது எப்படி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா, இப்போ பாமகலயே சில உள்கட்சி பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்க காரணத்தினால, கண்டிப்பா அது ஒரு நாளைக்கு வந்து சால்வ் ஆயி கண்டிப்பா அதிமுக, திமுக கூட்டணியில இணையறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், மக்கள் நீதி மய்யம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்கிற காரணத்தினால ஏன்னா அவங்க கூட்டணி அலையன்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன்ல தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்க தொகுதி பங்கீடு வரைக்கும் இப்ப வரைக்கும் போயிட்டாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு திண்டிவனம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அது எப்படி வந்து திமுக பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ அது எப்படி பண்ணாங்களோ அப்படின்னாலும் 32.02% வாக்குகள் வந்து கண்டிப்பா வந்து திமுக கூட்டணி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதே வெற்றி பெறும் அளவுல இருக்கணும் அப்படின்னா, திமுக அந்த இடத்துல வந்து கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியோட கண்டிப்பா ஒரு டைப் வச்சிருந்தாங்க. அதாவது அது அவங்களுக்கு வந்து அவங்க கூட்டணியில இருந்தாங்க அப்படின்னா, மிகப்பெரிய வெற்றிய இந்த இடத்துல வந்து திமுக பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அத வந்து ராமதாஸ் ஐயாவும், அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா 6.99% வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்ப வரைக்கும் நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க தனிச்சு தான் போட்டியிட போறோம். எல்லா இடத்துலயும் தனிச்சு தான் வந்து அவிங்க
அ வேட்பாளர நிறுத்துற அளவுக்கு அவைங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பார்த்தீங்க அப்டின்னா, அந்த தொகுதியில தனிச்சு போட்டிட்டாங்கன்னா 7% வாக்குகளுக்குள்ள பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே கூட்டணின்னு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துல திமுக கூட்டணிக்கு இவைங்க வாய்ப்பளித்தாலும் கொஞ்சம் வாக்குகள் வந்து கண்டிப்பா திமுகக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணியோட கண்டிப்பா நாங்க சேர மாட்டோம் அப்டிங்கிறதுல சீமான் அவர்கள் மிகப்பெரிய உறுதிப்பாடோட இருக்க காரணத்தினால, அந்த அலைன்ஸ் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே என்டிஏல பார்த்தீங்க அப்டின்னா, பாஜகவோட சேருவாங்களா அப்டிங்கிறத, அதிமுகவோட சேருவாங்களா அப்டிங்கிறதையும் நம்ம வந்து கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும். அது எப்படி என்ன பண்ண போறாங்க அப்டிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த தொகுதியில தனிச்சே இவங்க 20% வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, அ ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கூட்டணி வரைக்கும் அவைங்க எந்த ஒரு கூட்டணியிலயும் சேர முடியாது அப்டிங்கிற ஒரு கான்செப்ட்ல போயிட்டுருக்காங்க. கண்டிப்பா அவைங்க கூட்டணி சேரல அப்டின்னா, அவைங்க ஒரு 20% வாக்குகளுக்குள்ள பெறுவதற்கு அவைங்களோட கிரேஸ் இருக்கு. அதே வந்து இந்த இடத்துல அதிமுகவோட கூட்டணி போனாங்க அப்டின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி வாய்ப்புகள் இருக்க முடியும். அவைங்க திமுகவோட சேருவாங்களா? அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்க காரணத்தினால, அது எப்படி என்ன நடக்க போகுது? என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல தமிழக வெற்றி கழகத்தோட நிலைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு வந்து நாங்க தனிச்சு தான் போட்டியிடுவோம் அப்படிங்கிறதுல அவைங்க உறுதிப்பாடோட இருக்க காரணத்தினால, கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா தனிச்சு தான் இருந்துச்சு அப்படின்னா, இவ்வளவு வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டணின்னு பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிமுகவோட சேர்ந்தா வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் சேருமா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு இதுல போயிட்டுருக்கோம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு நீட்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன நான் பாஸ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இருக்கேன். கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல அதுக்கான ஆன்ஸர் நீங்க சொல்லுவீங்கன்னு நம்புறேன். நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.